பயிற்சி 4.3 இருக்க தேர்ட் சம். ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. அதுக்கான ஃபார்முலா A is equal to P of 1 plus R divided by 100 whole power n. இங்கே வந்து என்னது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் இருக்குது, எத்தனை வருஷம் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து என்னது ஹோல் நம்பரை மாற்றுறதுக்காக மேலேயும் கீழே என்ன பண்ணிக்கிறோம், 10ஆல் பெருக்கிக்கிறோம். அப்போ 25 divided by 10ன்னு வரும். ஓகே, அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்படியே போட வேண்டியதான். 3200 1 plus 25 divided by 10 into 100. இங்கே 10 கீழே தான் வரும். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர்டு 2 வருஷம். 3200 இங்கே 1000 25. அப்போ கிராஸ் பண்ணோன்னா 1000 1025 1025 இங்கே ஹோல் ஸ்கொயர்டாக 1025 divided by 1000 into 1025 divided by 1000. இப்போ இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 2 into 41 into 41. ஆன்சர் வந்து எவ்வளோ? 3362. இங்கே வந்து என்னது கூட்டு வட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து கிடச்சிருமா? அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் A மைனஸ் P. ஓகேவா? ஏன்றது நமக்கு இப்போ வந்திருக்க அமௌண்ட்டு, Pன்றது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா? இதில் வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 3362லேருந்து மைனஸ் 3200 மைனஸ் பண்ணால் 122 கிடைக்குது. ஆன்சர் வந்து என்னது? 162. ஓகே, இது கிடையாது, ஆன்சர் இல்லை. ஓகே, ஃபோர்த் சம். 4000 ரூபாய்க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. 2 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் இந்த ஃபார்முலா. A is equal to P of 1 plus R divided by 100 power A 1 plus B by C into R divided by 100. ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட்டு 4000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, n வந்து 2 வருஷம். இதில் வந்து ஏன்றது வந்து என்னது 2, B by Cன்றது 1/2. ஓகேவா? தூக்கி அப்படியே இங்கே போட வேண்டியதான். 4000 ரூபாய் 1 ப்ளஸ்ஸு 10 divided by 100 ஹோல் ஸ்கொயர்டு 1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 10 divided by 100. இங்கே கேன்சல் ஆயிரும் 5. ஓகேவா? 4000 இன்ட்டு 100 10 110 divided by 100 ஹோல் ஸ்கொயர்டு 100 5 105 divided by 100. இது 2 தடவை போடணும். 4000 ரூபாய் இன்ட்டு 110 divided by 100 இன்ட்டு 110 divided by 100 இன்ட்டு 105 divided by 100. இப்போ இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து என்ன ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 21. ஆன்சர் 5082 ரூபாய். நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து இப்போ கிடைச்ச ஆன்சரை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கிறது கூட்டு வட்டி. அப்போ CI இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் P. 5082 ரூபா மைனஸ் 4000 ரூபாய் 1082. ஆன்சர் 1082. ஓகே, ஃபிஃப்த் சம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ரூபாவாக உயர்கிறது எனில் அசல் என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, மற்றதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா A is equal to P of 1 plus R divided by 100 whole power n. ஏன்றது வந்து என்னது 2028 ரூபாய். அதான் இப்போ கண்டுபிடிப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? அசல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? n வந்து 2 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. அப்படியே தூக்கி இங்கே போட்ட வேண்டியதான். 2028 is equal to P of 1 plus 4/100 ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே P of 100 104 100 ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ P இன்ட்டு 104 divided by 100 இன்ட்டு 104 divided by 100. ஓகேவா? இது அப்படியே இந்த சைடு கொண்டு போகிறோம். P மட்டும் இங்கிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 100 divided by 104 100 divided by 104. அதுதான் அப்படி இங்கே எழுதியிருக்கேன். P is equal to 2000 ரூபாய் இன்ட்டு 100 divided by 104 100 divided by 104. இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைனிங் வந்து என்ன கிடைக்குதுன்னா 25 இன்ட்டு 25 இன்ட்டு 3. ஆன்சர் 1875 ரூபாய். ஆன்சர் வந்து என்னது 1875. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே.